எம்ஜிஆர் வந்து இன்றைக்கும் தேவைப்படும் பொருளாக அல்லது தேடப்படும் ஒரு தத்துவமாக இருக்கிறார். அதனால இன்னைக்கும் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்க சொன்னீங்கல்ல, கிராமத்துல எல்லாம் வந்து அவர் செத்து போயிட்டதா கூட நம்பல அப்படின்ட்டு. ஏன் அப்படி நம்பலன்னா, அவர் வந்து ஒரு லிவிங் லெஜெண்டா இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய தத்துவங்கள். என்ன பெரிய தத்துவம் சொல்லிட்டாரு, தானே நடிச்சாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவர் என்ன தத்துவம் சொன்னாருன்னா, உழைப்பு உயர்வு அப்படின்றத ஒரு நிலைநாட்டினார். மனசறிஞ்சு மற்றவங்களை கெடுக்கிற வேலையை தவிர எந்த வேலைனாலும் செய்யலாம். உழைப்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள். நீங்க வந்து நேர்மையா இருங்க, சக மனிதர்களை நேசிங்க, உங்க உழைப்பின் மூலமாக ஊதியம் பார்க்க நினைங்க, உங்களுக்கு நிச்சயம் வாழ்வுண்டுன்னு படத்துல சொன்னாரு. நிஜத்திலேயே அது நடத்தி காட்டினாரு. அவர் முதலமைச்சரான பிறகு கொண்டு வந்த திட்டங்கள்லாம் பார்த்தா எல்லாரும் சத்துணவு திட்டம் ஒண்ணுதான் பெருசா பேசுவாங்க, தவிர ஏராளமான திட்டங்கள் அவர் கிராம மேம்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்ததெல்லாம் அவங்க வந்து அன்றாட அந்த பலனை அனுபவிக்கிறாங்க. அப்ப அவர் வந்து அவங்களுக்கு ஒரு லிவிங் லெஜெண்டா, மதுரை வீரசாமி மாதிரி, ஒரு கருப்பசாமி முனியசாமி மாதிரி அவங்களுக்கு வந்து அவர் ஒரு ஃபோக் டெய்டியா, அப்படி ஹி ஸ்டில் லிவ்ஸ் ஃபார் எவர்.